டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆட்சி காலத்தின் போது முதலமைச்சர் இல்லம் பல விதிமுறைகளை மீறி மிக பிரம்மாண்டமான முறையில் சீரமைக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணையை கையில் எடுத்துள்ளது. புகாரின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேஷ் மஹால் முகலாய பேரரசர்களின் கால கட்டிடக்கலைக்கு பெருமை சேர்க்கும் பிரம்மாண்ட பளிங்கு மாளிகைகளுக்கான பொதுப்பெயர். வெள்ளை மார்பிள் சுவர்கள், அகண்ட மேற்கூரைகள் மீதான கண்களை மயக்கும் கல் ஓவியங்கள், கண்ணாடி வேலைப்பாடுகள் என காலத்திற்கும் அழியாத கலைப்படைப்புகளை கொண்ட சேஷ்மஹால்கள் மீண்டும் பேசுபொருளாகி உள்ளன. அதற்கு டெல்லி முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தபோது தனது குடியிருப்பை ஒரு சேஷ்மஹால் அளவிற்கு ஆடம்பர வசதிகளுடன் மிக பிரம்மாண்டமாய் புதுப்பித்துள்ளார் என எழுந்துள்ள புகாரே காரணம். आदरणीय सभापति जी, हमने ये जो अलग अलग कदम उठाए उससे लाखों करोड़ रुपए की बचत हुई, लेकिन उन पैसों का उपयोग हमने शीश महल बनाने के लिए नहीं किया. इसका उपयोग हमने देश बनाने के लिए किया. இப்படி பிரதமர் மோடி தொடங்கி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தில் பாஜகவினர் கையில் எடுத்த முதன்மையான ஆயுதமாக மாறியது சேஷ் மஹால் சர்ச்சை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கவும் கை கொடுத்ததாக பார்க்கப்பட்டது. हमारे आदरणीय प्रधानमंत्री श्रीमान नरेंद्र मोदी जी मोदी 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 எளிமைக்கு அடையாளமாக பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி மீதான இந்த ஆடம்பர பங்களா விமர்சனம் கடந்த அக்டோபர் மாதத்தில் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. மூத்த அதிகாரிகள், நீதிபதிகள் தங்கியிருந்த டைப் வி குடியிருப்புகள், 2 அரசு பங்களாக்கள் இடிக்கப்பட்டு அந்த இடம் முதலமைச்சர் இல்லத்துடன் இணைக்கப்பட்டதாக அப்போதைய டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் விஜேந்தர் குப்தா குற்றம் சாட்டினார். அதாவது 10,000 சதுர மீட்டருக்கும் குறைவாக இருந்த முதலமைச்சர் இல்லம் சுமார் 50,000 சதுர மீட்டருக்கு விதிமுறைகளை மீறி விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், ஆடம்பர வசதிகளுடன் பங்களாவை புதுப்பிக்க 45 கோடி ரூபாய் வரை செலவழித்ததாகவும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. பெரிய பெரிய ஆலோசனை கூடங்கள், ஜிம், கண்ணாடி குளியல் அறைகள் என ஆடம்பர தேவைகளுக்காக மக்களின் வரிப்பணத்தை செலவழித்ததாக வீடியோ வெளியிட்டதுடன் தங்களின் புதிய முதலமைச்சர் இந்த விதிமீறி கட்டப்பட்டுள்ள பங்களாவில் தங்க மாட்டார் என்றும் கூறியது. இந்நிலையில் முதல்வர் இல்லம் குறித்து மத்திய பொதுப்பணித்துறை ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த நிலையில் விசாரணை நடவடிக்கையை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக பாஜக கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியும் இதே புகாரை முன்வைத்திருந்தது. கடலுக்கு அருகே விசாகப்பட்டினத்தை ஒட்டி ருஷிகொண்டா மலையில் மக்கள் பணத்தில் சுமார் 500 கோடிக்கு மிக ஆடம்பரமான பங்களாவை ஜெகன்மோகன் ரெட்டி கட்டியதாக விமர்சித்திருந்தது. அந்த வரிசையில் பங்களா சர்ச்சைக்குள் சிக்கியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தன் மீதான குற்றச்சாட்டிற்கு என்ன பதிலளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.